வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். கோடை காலம்னாலேவும் மாங்காய் அண்ட் மாம்பழம் சீசன் தான். அந்த மாதிரி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் வந்து அதில் ரெடி பண்ணி சாப்பிட்ருப்போம். அதில் ஒரு வகை டிஷ் தான் இந்த மாம்பழ ரசாயனா. இது பொதுவாக கேரளா அண்ட் கர்நாடகா சைட்லலாம் அதிகமாக விரும்பி ரெடி பண்ணி குடிப்பாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா உடுப்பி சைட்லலாமும் இது ரொம்ப ஃபேமஸ்ங்க. ரொம்ப தித்திப்பாக இருக்குது அந்த மாம்பழ ரசாயனாவை நம்ம பூரி, சப்பாத்தி, அக்கி ரொட்டி, இல்லைன்னா நீர் தோசை இந்த இதுக்கு கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லைன்னா நம்ம இதை தனியாகவே வெறும் ட்ரிங்காக கூட எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி கர்நாடகா சைட்லலாமும் மதியம் சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரிங்க் கொடுப்பாங்க. வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் வந்து எடுத்திருக்கேன். இது 2 பேத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கட் பண்ணி இதுக்குள்ளே இருக்க அந்த சதை பகுதியெல்லாம் தனியாக எடுத்துக்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் ரெசிபியில் அவங்க கை வச்சு தான் மாம்பழத்தோட அந்த சதை பகுதி எல்லாத்தையும் மேஷ் பண்ணி விடுவாங்க. நீங்கள் ஸ்பூன் இல்லைன்னா மேஷர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சதை பகுதி எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இனி இதில் உங்கள் மாம்பழத்தோட சுவைக்கு ஏற்ப நீங்கள் இதில் வெல்லம், சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இனி இது கூடயும் 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள், இது 2த்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் மாம்பழத்தோட டேஸ்ட் அங்கங்கே கடிப்பட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால நான் இதை 1-2 மட்டும் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய்க்கு கொஞ்சம் கம்மியாக இதுக்கு தேங்காய் பால் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ கெட்டியாக எடுத்த முதல் பால் 1/2 கப் வரைக்கும் ஊற்றுறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம இதை சைடிஷாக பூரி, சப்பாத்தி, ரொட்டி, நீர் தோசாவுக்கெல்லாமும் இந்த மணிக்கு கெட்டியாக இருக்கிற இந்த சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரிங்காக தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதே தேங்காயிலேருந்து எடுத்த 2வது மில்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2வது மில்க்கும் ஒரு 1/2 கப் வரைக்கும் ஊற்றுறேன். ட்ரெடிஷ்னலாக இதுக்கு தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட தேங்காய் இல்லை உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மல் மில்க் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலாக கொஞ்சமாக எள்ளு மட்டும் தூவிட்டோன்னா நம்மளுடைய ரொம்ப ஸ்வீட்டான மாம்பழ ரசாயனா ரெடி ஆகிடும். நான் கருப்பு எள், வெள்ளை எள் 2மே கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த எள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப சில்லுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்ரீமியாக ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நிறைய வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு தேடி வரணும்னா நீங்கள் பூமாஸ் ஃபெதர்ஸோட எப்போதும் கனெக்டடாக இருங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஆளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.